பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரால என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்கே எல்ஐ நைட்டோட மூலியமாக தாங்க இன்றைக்கி செக்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. எல்ஐ நைட் தன்னுடைய குமுறல் எல்லாத்தையுமே ரசிகர்கள் மத்தியில் சொல்கிறாரு. ஏன்னா இந்த மனுஷன் ரசல்மனியாக்கு அப்புறமாவே ரோமன் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமாவே ஹெவி வெயிட் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒருக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அது மறுக்கப்படுது. செதுலான்ஸை வாங்கிட்டாரு, சம்மஸ்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டு மோதினாரு, இப்போ லூச்சா லெப்ரேஸ் ரெசல்ஸ் கூட மோதுறாங்க. ஆனால் எல்லை நைட்டுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் போன வாரம் அவருக்கு ஹெல்ப் பண்ண சோலோசிக்காவை கூப்பிட்றாரு. சோலோசிக்காவும் வராரு. சோலோசிக்காவா இப்போ பீக் லெவலில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சின்ன அசைவு பண்ணால் கூட ஃபேன்ஸ் மத்தியில் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சோலோசிக்காவா ரசிகர்களின் நாயகனாக இப்போ இருக்கிறாரு. இப்போ மண்டேயில் கொஞ்சம் கருப்பு மொழியெல்லாம் முளைச்சிருக்கு போல இருக்குது. சோலோசிக்காவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ரெண்டு பேரும் வராங்க. ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் வேறு யாருமே இல்லை, சோலோவுடைய பிரதர் தான். நிறைய பேருக்கு தெரியும், அடிக்கடி ரிமைனிங் பண்ணணும்ல. அதுக்காக ஏண்டா தம்பி கூட பிறந்தவனே கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டியாடா, நீலாம் நல்லா இருப்பி, அது மட்டும் இல்லாமல் கன் சிம்பிளை பார்த்து எங்களையே ஷூட் பண்ண வைக்கிறியா, இந்த கன் சிம்பிளை காட்டினால தான் ஜிம்மி ஊசோவும் ஜே ஊசோவும் கொஞ்சம் ஜெயிலுக்கு போகிற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இப்போ மீண்டும் அதே காட்டுறாங்க. இவர் ஷூட் பண்ணுற மாதிரி காட்ட உடனே சோலோசிக்காவா அந்த தமிழ் ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, ஷூட் பண்ண மெதுவாக கீழே விழுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுறாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியன் சினிமாவை கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலேயே சோலோசிக்காவா பீக் லெவலில் இருக்கிறாரு. அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருக்குது. அதே மாதிரி சோலோசிக்காவும் மேலே நேட்டும் இன்றைக்கி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ராவுடைய மெயின் இவெண்ட்டில் ஒரு டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டெஃபனி வால்கேரோடைய நேரம். ஸ்டெஃபனி வால்கேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரக்ஸன் ஃபரஸை எதிர்த்து மோத போகிறாங்க. இதில் அவங்க ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் ரக்ஸன்ஸை இன்றைக்கி நீ கண்டிப்பாக வின் பண்ணணும், தோற்று ஜட்ஜ்மெண்ட்டுடைய மானத்தை கெடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்து தான் இந்த மேட்ச்சுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆக்சுவலி மேட்ச் நல்லா இருக்குது. என்ன தான் ரக்ஸன் வேறு சில சிங்கிளாக சண்டை போட்டாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக அவங்க டீம் இருக்குது. ஏதாவது முறையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வழியில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற முடியலை. அப்போ திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெக்கி லீச் ஹெல்ப் பண்ணதுக்காக வராங்க. ஸோ பெக்கி லீச்சோடைய ஹெல்ப்பின் மூலியமாக லிவ் மார்கனும் சரி ரைக்கல் ராட்டிக்ஸையும் அவங்க சமாளிச்சுக்கிறாங்க. இப்போ ரக்ஸன் ஃபெரஸ் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்களா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்பவே க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. இவங்க இன்றைக்கி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுக்கு உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரியுது. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா பெக்கி லீச் வராங்க. பெக்கி லீச்சும் இவங்களும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற நிகழ்வும் ஏற்படுது. அப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜோன் எவன்ஸ் ரே மிஸ்டீரியோக்கு கை கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ லூச்சா ரெபிள்ஸில் நானும் தானே என்ன அதுவும் இல்லாமல் நான் லூச்சா ரெபிளோட கிங் என்ன ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான குவாலிஃபை மேட்சில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல சும்மா போக வேண்டியது தானே, போகும்போது நம்ம ஜோன் எவன்ஸ் டாமினிக் மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணிட்டு போகிறாரு. கேட்டால் ரே மிஸ்டீரியோக்கு ஹெல்ப் பண்ணுறானா. என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா இதுக்கப்புறமா. சரி இப்போ நம்ம மெயினான மேட்சுக்கு வருவோம். ரே ஃபீனிக்ஸுக்கும் டிராகன் லீக்குமான வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான அடுத்த கண்டெண்டர் மேட்ச் இப்போ நடக்க போகுது. ரால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான கண்டெண்டர் மேட்ச்சு ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான கண்டெண்டர் மேட்சும் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ரெண்டு பேரும் உயிரை கொடுத்து சண்டை போடுறாங்க. ஆனால் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், ட்ரிபிள்ஏ சேர்ந்த ஒவ்வொரு ரெஸ்லரும் உசுரை கொடுத்து சண்டை போடுவாங்க. ஹைஃபில் என்ன சண்டை போடுறது என்ன பயங்கரமாக இருந்தது. அண்ட் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் வெற்றி பெற்று விட்டார், டிராகன் லீ தோற்று விட்டார். இப்போ ஃபைனலுக்கு போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டெண்டர் தான், அது யார் லா பார்க்காவா அல்லது பெண்டாவான்னு தெரில, அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மோத போகிறாரு. வெற்றி பெறவங்க அதுக்கு அடுத்து 2 வாரத்துக்கு அப்புறம் நடக்க போகிற மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். சரி அடுத்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபா ஃபெமிக்கும் பிரான் பிரேக்கருக்குமான சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோடைய மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங்காக ரிங்குக்குள்ளே வந்திருக்கிறாரு. ரெண்டு பேரையும் கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு ஓபா ஃபெமி வராரு. ஓபா ஃபெமியை பார்த்து மெய் மறந்து போயிட்டாரு போல இருக்கு பால் ஹேமன். அப்படியே கை கொடுத்து சரி ஓகே. ஸோ அதே மாதிரி பிரான் பிரேக்கரும் வராரு. பிரான் பிரேக்கர் ஓபா ஃபெமி ஒரு பிக்கஸ்ட் எவர் மேட்ச். ரெண்டு பேருமே ஃபியூச்சர் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனி அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. ரெண்டு பேருமே அரங்கத்துக்குள்ளே நின்று பேசும்போது பிரான் பிரேக்கர் கையெழுத்து போட்டுட்டு இவர் சொல்கிறாரு, எதற்கு நான் இப்போ சண்டை போட வாரேன்னா ஒரு காலத்தில்
என்ன எல்லாருமே ஃப்யூச்சர்னு சொன்னாங்க. ஆனால் நீ வந்ததுக்கப்புறமா இந்த கடைசி 8 மாதமாக ஒன்று ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் வராமல் இருந்திருந்தேன்னா நான் இந்த WWE நிரந்தரமான ஃப்யூச்சர் ஆஃப் ரெஸ்லிங் கம்பெனியாக இருந்திருப்பேன். ஒன்னால் என் வாழ்க்கை பாலாக போயிருச்சுடா. நீ ஒரு வேளை இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வராமல் இருந்திருந்தா நான் ஃப்யூச்சராகவே இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஓபா என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்ப்பா அப்படி இல்லை, டேலண்டான பர்சன் தான் ஒரு ரெஸ்லிங் கம்பெனியுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் ஆஃப் ரெஸ்லராக இருக்க முடியும். உனக்கு தெரியும் ஜான்சனா 10 வருடத்துக்கு மேலே ஃபேஸ் ஆஃப் ரெஸ்லராக இருந்தார். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் அவருக்கு நிகராக அவருக்கும் மேலே வரும்போது ஜான்சனா கீழே இறங்கினார், ரோமன் ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி ஆனார். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நீ இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் நான் வந்து ரசிகர்கள் மத்தியில் பிடிச்சதுனால நான் ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பேச்சு எதுவுமே பிரான் பிரேக்கருக்கு பிடிக்கல. கோவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஷன் டீமை வர வச்சு எல்லாருமே சேர்ந்து ஓபா ஃபெமியை அட்டாக் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் ஓபா ஒரு ஜெயான்ஜெட்டிக்கான மல்யுத்த வீரர், 10 பேர் இருந்தாலும் அடிக்கிறவர், எல்லாருமே தூக்கி போட்டு அடித்தது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று சண்டே நைட் மெயின் இவெண்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் பிரான் பிரேக்கர்ட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ சண்டே மெயின் இவெண்ட்டில் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற மேட்ச் ஒரு அனல் பறக்கிற மேட்சாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்படியே பேக் ஸ்டேஜ் போனோன்னு வைங்களேன், ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ், அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டு, போன வாரம் நடந்த விஷயம்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி மெயின் கார்டில் பார்த்தீங்கன்னா ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல, அதே மாதிரி ஏன் போன வாரம் ரோமன் ரெயின்ஸ் அடி வாங்கினதை பார்த்துட்டு இருந்தேன்னா அவர் சொல்கிறார், ரோமன் என் பேச்சை கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு மூலையில் பேசாமல் இருந்தேன். அவர் தானே சொன்னார், என்ன நடந்தாலும் நீ வந்து அவங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, கை கட்டி நிற்கணும்னு, அதனால தான் கை கட்டின்ட்டேன். அவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு, கரெக்டு தானே. ஆனால் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸை ஏற்றுக்க மாட்டேங்காங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்பிக்கையான ஒன்றை பார்க்கல, எங்களை தான் பார்க்குறாங்க, அதுக்கான அங்கீகாரம் தான் எங்களுடைய கழுத்தில் இருக்குது. பார்த்தியா எங்கள் 2 பேரோட கழுத்தை பார்த்தியா, ஒவ்வொரு மாலை இருக்குது. இந்த மாலையை ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்பிக்கையின் தீர்மானமாக எங்கள்கிட்ட போட்டிருக்காரு. உனக்கு போட்டாரா? இல்லைல்ல, உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்போது ஜேக்கப் ஃபாட்டுக்கு கோவம் வருது, கத்துறாரு. என்ன கத்துனாலும் மாலை எங்களுக்கு தாண்டே அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கிட்ட இந்த மாலையை காட்டி கடுப்பு ஏற்றிட்டு போகிறாரு. ஜேக்கப் ஃபாட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மாட்டிக்கிட்டோம், பிளட் லைனில் வெளியில் போக முடியாது, வச்சு சீரானுங்க, அதனால் கோவத்திலே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜெவன் எவன்ஸோடைய நேரம். ஜெவன் எவன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிக்காஸ் எதிர்த்து மோத போகிறாரு. ஆமாம், நான் 2 வாரமாக சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஒரு மேட்ச் வைக்க வேண்டியது தானே, அதை தவிர்த்து எதுக்கு ஒரு ஃபியூடாகவே 2 பேரும் மாறி அட்டாக் பண்ணுற மாதிரியே போயிட்டுருக்காங்கன்னு. ஸோ இன்றைக்கி ஒரு மேட்ச்சு ஆக்சுவலி பிக்காஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 வருடத்துக்கு அப்புறமா WWE வந்து சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறாராம். இதை கமெண்ட்ரி செஷனில் இருக்கிற மைக்கேல் கோல் வந்து சொல்லியிருந்தார். பிக்காஸ் ஃபிசிக்கலி நல்லா இருக்காரு, கண்ணு மட்டும் முண்டை கண்ணு நான் பெருசாக இருக்குது. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லி ஆகணும், பிக்காஸ் ஒரு நல்ல ரசலராக இருந்தாலும் இவருக்கு நிகராக ஜெவன் எவன்ஸ் சண்டை போட்டார். ஜெவன் எவன்ஸை பற்றி நான் எப்படி சொல்லணும்னா, ஜெவன் எவன்ஸை அடித்த அடியில் பிக்காஸோடைய பல்லு தெரிச்சு வாயிலிருந்து ரத்தம் அறிய ஆரம்பிச்சிருச்சு. கடுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாதில்ல. அதே மாதிரி ஜெவன் எவன்ஸோடைய ஃபைட்டிங் ஸ்கில்ல பிக்காஸால் நிறைய இடங்களை சமாளிக்க முடியலை. பட் இருந்தாலும் பிக்காஸோடைய முதல் மேட்ச் கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பெற வைப்பாங்க அப்படிங்கிறது உங்களில் பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பிக்காஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாரு. பிக்காஸுக்கு கண்டிப்பாக இந்த வெற்றி தேவை. ஆனால் நீண்ட நாளுக்கு அப்புறமா டபிள்யூக்கு வந்திருக்காரு. ஒரு வெற்றி கொடுத்தா தான் அவருக்கும் ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கும். அதனால் இந்த வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. பிகாஸ் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ, ஜேடி மெக்டானோ எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெவன் எவன்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, பேக் ஸ்டேஜில் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுக்கிறாரு ஜெவன் எவன்ஸு. டாமினிக் மிஸ்டீரியோ பேசாமல் இருந்தார், அவரை தேவையே இல்லாமல் ஜெவன் எவன்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தார். அதன் வழியாக தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெவன் எவன்ஸை மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஃபியூட் கிளம்பி இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வீக் டாமினிக்கும் ஜெவன் எவன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போதுமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சோல்ட்ருக்காக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து லைரா வெல்கேரியா, அக்கா லைரா வெல்கேரியா அவங்கள பார்க்கவே முடியல. பழைய கெட்டப்ப தான் நல்லா இருந்தது, சத்தியமாக அது நல்லாவே இல்லை. ட்ரிபிள் ஹெச் நல்லா இருப்பியா, என்னையா நல்லா இருந்த ஒரு பொம்பளை எப்படி ஆக்கி விட்டேன். ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை நெக்ஸ்ட் வீக் நான் மோத போகிறேன். அப்போ லைரா வெல்கேரி சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் மோதிக்குவோம். மோதினதுக்கப்புறமா ஒரு கண்டென்டர் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டுன்னு, ஆனால் நம்ம ஆல்ரெடி மோதிட்டோம், நான் தான் கண்டென்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யோஸ்காய் வரும்போது யோஸ்காயை பார்த்து ஒரு கற்றுறாங்க. யோஸ்காயை பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியை பார்த்து பயந்துட்டாங்க. பாவுங்க ஃபுல்லாக பயந்துட்டு பயமுடுத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அசகண்டா பெண்டாவுடைய நேரம்ங்க. பெண்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான ஃபைனல் கண்டெண்டர் மேட்ச்சில் செமிஃபைனலுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இதில் மோதுறவங்க தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஃபைனலுக்கு மோத போகிறாங்க. இந்த செமிஃபைனலை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா பார்க்கா ஞாபகம் இருக்குதா. அப்புறம் நம்ம சேனலில் இந்த வாரம் ட்ரிபிள் ஈயோட ரிவ்யூ பார்த்தோம்.
கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே பார்த்துருந்தீங்க. பரவாயில்ல, ட்ரிபிள் ஏ நல்லா இருக்குது. WWE சேர்ந்த எல்லா ரெஸ்லரும் அங்கே சண்டை போடுறாங்க, மறக்காமல் பாருங்கள். சண்டே காலையில் ஒரு 10 மணி போல் நம்ம ரிவ்யூ போடுவோம். யூடியூப் சேனலில் லைவாகவே காலைல 7:30 மணிக்கு ட்ரிபிள் ஏ போடுவாங்க, மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லா பார்க்க நல்லா சண்டை போட்டாலும் பெண்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். பெண்டா வெற்றி பெற்றதுனால இப்போது செமிஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் இவர் தன்னுடைய பிரதரான நம்ம அப்டேட்டே நம்ம சொல்லியிருந்தோம். WWE பார்த்தீங்கன்னா ரோமனுக்கும் பெண்டாக்கும் ட்ரீம் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரீம் மேட்ச் நடத்த போகிறாங்க. அதுதான் ரே ஃபீனிக்ஸ் வெர்சஸ் பெண்டா பிரதர் வெர்சஸ் பிரதர் மேட்ச் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த மேட்சுக்காக இப்போ WWE ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் பெண்டா வெர்சஸ் ரே ஃபீனிக்ஸ் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி சிப்ளிங்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்க போது. அதுக்கு முன்னாடி 2 பேரும் அண்ணன் தம்பி தானே, அதனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கட்டி படித்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வார்க்கர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ரெக்ஸன் பெரஸை வெற்றி பெற்றதுனால 2 வாரத்துக்கு அப்புறமா நடக்க போகிற மண்டே நைட்டால், அதாவது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா நடக்க போகிற மண்டே நைட்டால் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குது, அதை அஃபிஷியலி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான ஜாட் கேபிளை வந்து அஃபிஷியலி சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார் ஈத்தன் பேஜ். ஆனால் இதில் ஈத்தன் பேஜை பார்த்து ஒன்று சொல்கிறாரு, அதாவது இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ஒரு டோர்னமெண்ட் நடந்ததில்ல, அதில் ஜாட் கேபிள் வந்து இவரை பீட் பண்ணியிருப்பார். அதுவும் இவர் வந்து டேப் அவுட் பண்ணி தோற்றுருப்பார். நீ ஆல்ரெடி நார்மல் மேட்ச்லேயே தோத்துட்டேன், இப்போ எதுக்கு டைட்டில் மேட்ச் வேணும்னு கேட்டால் டைட்டில் மேட்ச் வேணும்னு கேட்காரு. சரின்னு சொல்லிட்டு இவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்குள்ள இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சோல் ரூக்கா வெர்சஸ் ரெக்கில் ராட்ரிகஸ். ஸோ இது நெக்ஸ்ட் வீக் நடக்க போது. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து யார் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான ஃபைனல் கண்டர் மேட்ச் பெண்டா வெர்சஸ் ரே ஃபீனிக்ஸ். இதுவும் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் நடக்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு நம்ம ட்ரைபல் சீஃப் ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. இதையும் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மக்களே, அப்புறம் மெயின் ஈவெண்ட்டை நம்ம சோலோ டோலோ டிகோவா, சோலோ சிகாவா மற்றும் எல்ஏ நைட் 2 பேருமே டேக் டீமாக இணைந்து மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறாங்க. எஸ், இந்த மேட்ச் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு மேட்ச் தான். இந்த மேட்சை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஊசோஸ் எதிர்த்து மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் இடைப்பட்ட நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎம் டீம் வராங்க. இதில் நீமா அப்படிங்கிற ரெஸ்லர் இருக்கார். இப்போ இந்த வாரம் நம்ம ட்ரிபிள் ஏவோட ரிவ்யூ போட்டோம். அந்த நீமா வந்து அந்த ட்ரிபிள் ஏல ஒரு டீம் வச்சுருக்காரு. அதில் அவர் தோற்றதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்போவே நினச்சேன் எதுக்கு இந்த டீமை விட்டு வெளியே அனுப்புகிறாங்கன்னு. பார்த்தா இப்போ மெயின் ராக்ஸ்டருக்கே வந்துட்டார். ஓடிஎம் அப்படிங்கிற பழைய டீம் உண்டு, அந்த டீம் கூட சேர்ந்து ராய்ஸ்கி கூட சேர்ந்து வந்திருக்காரு. ஆக்சுவலி ராய்ஸ்கி எதுக்காக வந்திருக்காருன்னா தன்னை அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன பிளட் லைனை பழி வாங்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் இவர் ஹாஸ்பிட்டலில் அனுப்புனது ஜேக்கப் ஃபாட்டு. ஆனால் அடிக்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? சோலோ சிகாவை, எல்ஏ நைட்டை, அதுக்கப்புறமா ஊசோஸை. ஒருத்தரையும் உடலையே ஒவ்வொருத்தரையும் பதம் பார்க்குறாரு. எதுக்குப்பா சோலோ சிகாவை அட்டாக் பண்ணுறாரு? இவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலோ சிகாவும் சரி அதே மாதிரி ராய்ஸ்கியும் சரி 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சோலோ சிகாவை துரோகம் பண்ணிட்டாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அட்டாக் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணதுக்காக வரல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை விடாமல் எல்லாரும் அட்டாக் பண்ணுறாரு. ஒரு நியூ டீமையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராய்ஸ்கி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இன்றைக்கி மண்டே நைட்டாக முடிச்சுக்கிறாங்க. மண்டே நைட்டாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சனால ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.